போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்றபோது கார் கவிழ்ந்து ஆடவர் ஒருவர் கருகி மாண்டார். அந்த ஆடவர் பழைய குற்ற பின்னணியை கொண்டிருந்ததோடு அந்த நபர் போதைப் பொருள் குற்றத்திற்காக போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடமையின் போது அரசு ஊழியர் ஒருவரை தடுக்க முயன்ற குற்றத்திற்காக தண்டனை சட்டத்தின் 186வது விதியின் கீழ் அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இதனை மூவார் மாவட்ட போலீஸ் துணை கமிஷனர் ரைஸ் முக்லேஸ் அஸ்மான் அசீஸ் உறுதிப்படுத்தினார். இதனிடையே அந்த விபத்தில் சிக்கிய 2 போலீஸ்காரர்கள் தற்போது சீராக இருப்பதோடு அவர்கள் சுய நினைவுக்கும் திரும்பிவிட்டனர். 40 வயதுடைய காப்ரல் முகமது கஸ்பி முஹருடின் மற்றும் 41 வயதுடைய காப்ரல் முகமது சோஃபியான் ஹம்சா ஆகியோர் சுல்தானா பத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று விடியற்காலை 4 மணி அளவில் போலீசாரிடமிருந்து தப்பி செல்ல முயன்ற போது சந்தேக பேர்வழி ஓட்டி சென்ற டொயோட்டா வியோஸ் காரை போலீஸ் ரோந்து கார் துரத்திய வேளை அவ்விரு கார்களும் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகின.